வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இது நம்முடைய அன்பான பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை இன்றைக்கும் பார்க்கும்படிக்கு கடந்து வந்து இந்த பிள்ளைகளை சந்தித்து இவர்களோடு கூட நேரத்தை செலவிடுவது ஒரு பெரிய சந்தோஷம். நீங்களும் இந்த தர்ம ஊழியத்தை நிறைவேற்றுங்கள். ஏனென்றால் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு என்று. இந்த இடத்திலே அழகான 43 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த 43 பிள்ளைகளும் தேவனுடைய பார்வையிலே தேவ தூதர். இவர்கள் சிறியவர்களாய் காணப்பட்டாலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இவர்களை உபசரிக்கும் போது தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு என்று தேவனுடைய வாக்குத்தத்தம். ஆகையினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் முன்வந்து மனமுவந்து இப்படிப்பட்ட தேவையுள்ள பிள்ளைகளை நினைத்து அவர்களுக்கு எந்த விதத்திலும் நீங்கள் உதவி செய்ய முன்வரலாம். இந்த இடத்திலே தர்ம ஊழியத்தை நிறைவேற்றுவதும் சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றுவதும் தேவன் நம்முடைய ஊழியங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை. ஆகையினாலே நாம் இவர்களை அந்நியர்கள் என்று நாம் எண்ணாமல் இவர்களை உபசரிக்கவும் விசாரிக்கவும் தொடர்ந்து இந்த இடத்துக்கு வந்து ஊழியம் செய்யவும் கர்த்தர் வாசல்களை திறந்திருக்கிறார். நீங்களும் முன்வாருங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய இவர்கள் எல்லாருடைய எதிர்காலமும் வெளிச்சம் நிறைந்ததா இருக்கும்படி கர்த்தர் செய்தருள்வார். இவர்களுக்கு நீங்கள் உங்கள் கரங்களை நீட்டும் போது நீங்களும் வெளிச்சத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை மத்தேயு 5:14 படி உலகத்துக்கே வெளிச்சமாய் நிலைநிறுத்துவார். ஆகையினாலே வெளிச்சம் என்கிற இந்த ஒரு குறுஞ்செய்தியின் மூலமாக சார்பாக இந்த அருமையான பிள்ளைகளை தேவ தூதர்களை போல 43 பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறார்கள். செபத்திலே நினைவு கொள்ளுங்கள், தாங்குங்கள், முன்வாருங்கள். நாம் இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவோம். அவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.